Any questions? மேரு நடுநாடி அது ஒரு திருமந்திரம் கொடுத்து சொல்லிட்டு திருமூலர் வந்து ஸ்ரீலங்காவை தான் சிவபூமின்னு ரெஃபர் பண்ணுறாங்களா. அண்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் த கான்டெக்ஸ்ட்? தெர் இஸ் ஆல்சோ ஃபியூ தேவாரம்ஸ் ரெஃபரிங் டு மேரு. டஸ் இட் ரெஃபர் டு கைலாஷ்? கைலாசம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு சைனாக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய டிபெட்டில் இருக்குது. நான் கூட ஒரு 11 தடவை போய் கைலாசத்தை சுற்றிட்டுலாம் வந்திருக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. கைலாசங்கிறது டிபெட் சைனாவில் இருக்குது. அடுத்தது இவங்க சொல்கிறது வந்து ஸ்ரீலங்காவில் சிவபூமின்னு ஸ்ரீலங்காவை சொல்கிறாங்க. உலகம் பூரா சிவனுடைய பூமி தான், வெறும் ஸ்ரீலங்கான்னு சொல்ல முடியாது. உலகம் பூரா சிவனுடைய, நீங்கள்லாம் கூட சிவபூமி தான். உங்கள் மூச்சு காற்றுல ஓடின்னு இருக்கு இல்லையா, காற்று, அதே சிவன் தான். ஸோ உங்கள் பேர் என்னவோ, உங்கள் உடம்பு என்னவோ, அது ஆணோ பெண்ணோ ஈயோ எறும்போ எதுவோ எல்லாம் ஈஸ்வர சர்வபூதானம் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஈஸ்வரன் தான். ஸோ ஓடின்னு இருக்கிற வரைக்கும் மூச்சு காற்று நீங்கள்லாம் வந்து சிவம். மூச்சு காற்று வெளியே போயிடுச்சுனாக்கா அப்படி பார்த்துட்டு காற்று இல்லைன்றாங்க இல்லையா, அப்போ நீங்கள்லாம் சவம். ஸோ காற்று உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மலாம் சிவன் தான். நம்ம எல்லாருமே சிவன் தான். எறும்பு முதலாகி எல்லாருமே, அதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டார் இல்லையா, ஈஸ்வர சர்வபூதானம். உலகத்தில் இருக்கிற எல்லாமே அதுதான். வள்ளல் பெருமானார் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிராயினங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் நான் தான். ஏன்னா எனக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் உனக்குள்ளே இருக்குது. எல்லா உலகும் என்பசமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின. ஏனென்றால் எல்லாம் கடந்த எண்ணம்பல தீச, எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். உலகம் பூரா அவர் தான் இருக்கார். அவர் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி எனக்குள்ளே இருக்கிறதும் உண்மை தான். அதனால் இந்த உலகம் பூரா நான் தான் இருக்கேன். எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என்பசமாயின. ஏனென்றால் எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர், எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் ஆல் காட்ஸ், வி ஆர் ஆல் சிவாஸ். இந்த உடம்புல மூச்சு காற்று ஓடுற வரைக்கும் நம்ம எல்லாம் வேறு வேறு வடிவமாகிய சிவன்கள் தான். மூச்சு போன உடனே நம்ம எல்லோரும் சவங்கள் தான். உன் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோ, இருக்கிற வரைக்கும் குப்புசாமி. ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ குப்புசாமி எடுத்துட்டீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எப்போ பாடி எடுக்க போகிறீங்க அப்படின்வாங்க. தென் யூ ஆர் ஒன்லி பாடி, பிகாஸ் தென் யூ ஆர் நோபடி. யூ ஆர் நோபடி, ஸோ யூ ஆர் ஒன்லி எ பாடி. எஸ். Next question. Who is Subhadra? What was she in her previous birth? What is her role in Mahabharatam? இந்த நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் தேடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மபுத்திரா இருக்குது. பிரம்மபுத்திரா இந்தியாவில் ஓடுறது நிஜம்தான், ஆனால் அது உற்பத்தி ஆகிறது சைனாவில். அதனால் நதி மூலம் பார்த்தீங்கன்னாக்கா அது எங்கேயும் சைனாவில் இருக்குது, ஆனால் ஓடி கலக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் வருது. அந்த மாதிரி இந்த சுபத்ராங்கிறது அந்த நம்ம புராணங்களில் வர்ற கதைப்படி சுபத்ரா யார் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய மகான் இருந்தார், சித்தர். அதுக்கு முன்பிறவியில் சுபத்ரா ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்தாள். அவங்க அம்மா அவளை வச்சு அந்த காலத்தில் இருந்த தேவனடியார்கள் அப்படிங்கிற இதில் பண்ணிகிட்டு இருந்தாள். அந்த சாமியார் ஒருத்தர் தன்னுடைய ஆட்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து அவளை சோதனை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அவர் தனக்கு உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வர மாதிரி பண்ணிக்கிறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அந்த ப்ராஸ்டிடியூட் கிட்ட போயே ஆகணும், நீ தான் ஏற்பாடு பண்ணணும். மனைவி தலையில் அடிச்சுக்கிறா. இந்த ஆளே கையெல்லாம் சுருங்கி குஷ்டரோகமாக வச்சுருந்துருக்கான், இவனுக்கு இது கூட கேட்குதான்னு அன்னைக்கு நான் அதை டைப்னு வச்சுக்கோயேன். இருந்தாலும் என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு பேர் அந்த காலத்தில் சுபத்ராவுடைய பழைய பேர் பத்மகோமலை. வீட்டு வாசலில் போய் பெருக்கிறது, முழுகிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் செஞ்சுன்னே இருக்கான். ஒரு நாள் அந்த பொண்ணு கேட்குறா, உனக்கு என்ன வேணும், எதுக்காக என் வீட்டை பெருக்கி முழுகிற அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி எனக்கு கேட்குறது எப்படின்னே ரொம்ப சங்கடமாக இருக்குது. என் கணவர் வந்து உன் மேலே ஆசைப்படுறாரு, நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாத ஆள். அதனால் நீ கோஆப்ரேட் பண்ணியானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு. அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு வரம் கொடு, உங்கள் குஷ்ரோகி ஹஸ்பண்ட்கிட்ட நான் படுத்த அப்புறம் இனிமேல் இந்த ப்ராஸ்டிடியூஷனே செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் வேறு எந்த ஆள்கிட்டையும் நான் படுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நீ எனக்கு பூன் கொடுத்தியானா நான் ஒத்துக்கிறேன்னு. இப்போ சரிம்மா அப்படின்றா. இப்போது ரூமுக்குள்ளே குஷ்ரோகி ஹஸ்பண்டை கூடையோடு கொண்டு போய் உட்கார வைக்கிறான்.
அந்த பத்மகோமலை கிட்ட வர்றபோது இவர் சொல்கிறார், கிட்ட வந்துடாத, நான் ரொம்ப பெரிய ரிஷி, 21 தலைமுறைகளாக பெண்கள் ஆசையே இல்லாத இருக்கிற ஒரு ஆள், என் ஒய்ஃபுக்கு நான் பரீட்சை வச்சுன்னு இருக்கேன், அவள் எந்த அளவுக்கு என்கிட்ட விசுவாசமாக இருக்கா அப்படின்னு அவளுக்கு நான் டெஸ்ட் வச்சுன்னு இருக்கேன், அதனால் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்த பிறவியில் உலகத்திலேயே மிக உயர்ந்த மகன், உலகத்திலேயே மிக உயர்ந்த ஹஸ்பண்ட் 2 பேரும் கிடச்சி நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் பத்மகோமலையாக இருந்து சுபத்ராவாக வந்தவர்களுடைய பூர்வாசிரம கண்டினியூட்டி. அதனால் உலகத்திலேயே நல்ல மகன் யார்? அபிமன்யு. உலகத்திலே நல்ல ஹஸ்பண்ட் யார்? அர்ஜுனன். அதனால் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிற்காலத்தில் அமைஞ்சது. இதெல்லாம் நமக்கு சில தத்துவங்களை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் போய் எங்கே தேடுறது? இதெல்லாம் கரெக்ட் இல்லையா, இப்படியெல்லாம் நம்ம ப்ரூஃப் எல்லாம் கேட்க முடியாது. பட் இட் டெல்ஸ் யூ சம்திங், இட் டெல்ஸ் யூ ஏ மாரல். Scientifically, in the solar system, we lost Pluto from its orbit. Won't this affect our astrological beliefs of Navagraha planet placements? Also, we have 9 holes in our body connected with each planet. How? What will happen to the part of the body connected with the 9th planet Pluto? உலகத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள், எத்தனையோ பிளானட்ஸ் இன்னும் கண்டுபிடிக்காமையே வச்சுருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்சது 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு. 7 கிரகம்தான். ஒரு தடவை அமிர்தத்தை பங்கு போடுற போது தேவர்களுடைய லைனில் அவன் அசுரம் உக்காண்டான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் அமிர்தம் கட்சி உடனே அவன் கழுத்தை வெட்டிட்டாங்க. அதுதான் ராகுக்கு எதுவாக மாறி, ஒன்று ஃபேஸ் இருக்கும், பாடி இருக்காது, இன்னொன்று பாடி இருக்கும், ஃபேஸ் இருக்காது. அதுதான் ராகுக்கு எதுன்னு சொல்கிறது. பட் பிகாஸ் தே டுக் அமிர்தம் அலாங் வித் த தேவதாஸ், அவங்களும் கூட இந்த நவகிரக அந்தஸ்தை பெற்றுட்டாங்க. அதனால் 7 கிரகங்கள் 7 நாளைக்கு உள்ளது. சண்டே, மண்டே, டியூஸ்டேன்ற மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ராகு கேது இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக நாள் கிடையாது. வெள்ளிக்கிழமைக்கு உள்ளது கேது, ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ளது ராகு. வெள்ளிக்கிழமைக்கு உள்ளது கேது, ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ளது ராகு. ஸோ இதெல்லாம் ஒரு பிலீஃபில் வந்த விஷயங்கள். எந்த காலத்தில் அமிர்தம் பங்கு போட்டாங்க, இது அமிர்தம் பங்கு போட்டதுக்கு கூட ஒரு கதைக்குள்ள கதை இருக்குது. சிவனுடைய கைலாசத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு சாமி. அவருக்கு கைலாசத்தில் கிடச்ச ஒரு மாலை கொடுக்குறாங்க, பிரசாதமாக வச்சுக்கோங்கன்னு. எதிரில் இந்திரன் வர்றான். சரி, இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் ஆச்சேன்னு இந்த துர்வாச ரிஷி இந்த பிரசாதம், சிவப்பிரசாதம்னு. அவன் என்ன கொழுப்பு இருந்தானோ அந்த மாலையை வாங்கி தன் யானை கழுத்தில் போட்டான். இப்போ நீங்கள் கூட இப்படி தான், கோயிலில் தானே பிரசாதம் கொடுக்குறாங்களா, அது உங்கள் காருக்கு போட்டுறீங்க. அவன் யானை கழுத்தில் போட்டு, அந்த யானைக்கு என்ன மூடு இருந்ததோ அன்றைக்கி அந்த மாலையை பிச்சு காலில் போட்டு மெரிச்சிச்சு. உடனே துர்வாசரிசி கோபம் வந்துடுச்சு. சிவனுடைய பிரசாதம் வாங்கி இதை மதிக்க தெரியாத நீ உன்னுடைய பவரெல்லாம் ஏந்து போடான்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாம் போய் வீக்காக போயிட்டான். அவங்க போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுறாங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் பண்ணது தப்பு தானே, சிவனுடைய பிரசாதத்துக்கே மரியாதை கொடுக்க தெரியாது, நீ என்ன தேவேந்திரன், ஆனால் இப்போ நீங்கள்லாம் வீக்காட்டிங்க, அதனால் திரும்பவும் பார்க்கடலில் கடைஞ்சி அதில் அமிர்தத்தை எடுக்கணும். அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டா தான் திருப்பி உங்களுக்கு சக்தி வரும். ஆல்ரெடி யூ ஆர் ஸோ வீக் அண்ட் ஃப்ரெஜைல், உங்களால் பார்க்கடலில் கடைய முடியாது, எப்படியாவது அசுரர்களையும் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது உங்களுக்கு இந்த அமிர்தம் கிடைக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரியும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தேவர்களும் அசுரர்களும் அந்த வாசுகி பாம்பை நானாக மாற்றி அந்த மலையை வச்சு கடைஞ்சி அமிர்தம் கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் எனக்குன்றாங்க. விஷ்ணு ஒரு மோகினியாக அவதாரம் எடுத்து எல்லோரும் லைனில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்கள்லாம் ஒரு பக்கம், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்போ இவருடைய அழகில் மயங்கி, விஷ்ணு மோகினியுடைய அழகில் மயங்கிடுறாங்க இந்த அசுரர்கள் எல்லாம். அப்போ அந்த நான் சொன்ன ஒரு ஆள் இந்த லைனில் உட்காந்துடுறான். அவனுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் உட்காந்துட்டான். அப்போ அவனுக்கு கிடைக்கூடாதுன்னு தான் கழுத்தை வெட்டி ராகுக்கு எதுவாக 2 மாற்றினாங்க. இந்த மோகினி பின்னால் இந்த அசுரர்கள்லாம் போயிட்டாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைச்சாச்சு. அந்த தேவர்கள் ரீகைண்டு தேர் எனர்ஜி. இதெல்லாம் புராணத்தில் இருக்கிற கதை தான். நானும் பார்த்ததில்லை, நீயும் பார்த்ததில்லை, நம்ம எல்லாம் பார்த்ததில்லை. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் ஒரு வகையில் பார்த்தா இதெல்லாம் உண்மை தான். இந்த பிளானட்ஸ் இருக்கிறது உண்மை தான், அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஈவன் நம்முடைய உடம்புல 9 ஓட்டை இருக்குது.
இந்த 9 ஓட்ட வழியாக தான் நம்முடைய பாடி இயங்குது. ரெண்டு 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 இது கீழே மலமூத்திரம் போகிற பார்ட்ஸ் மொத்தம் 9 ஹோல்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்றபோது இந்த 9 ஹோல் வழியாக 9 பிளானட்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிக்குது. அந்த எந்த மாதிரி நேரத்தில் அந்த பிளானட்ஸ் கனெக்ட் பண்ணிக்குதோ அதுதான் உன்னுடைய ஜனன ஜாதகம். பதவி பூர்வ பணியானம் போட்டு கட்டம் போட்டு ஐயர் பண்ணுறது 9/31 ஃப்ரைடே இந்த வருஷம் அப்படின்னு போட்டு பண்ணுறாரு இல்லையா, அது நீ எந்த நேரத்தில் வெளியே வந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். உலகம் பூராவும் அதே 9:30 மணிக்கு பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஏன் ஒவ்வொருத்தர் லைஃப்பும் வேறு மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி ஏன் இருக்கிறது இல்லைன்னா அந்தந்த நாட்டில் அந்தந்த ஜியாகிரபிக்கலாக இருக்கக்கூடிய பிளானட்ஸுடைய பிளேஸ்மெண்ட்டு, அதனால் எல்லாமே வித்தியாசப்படும். நம்ம ஊரில் சூரிய உதயம் ஒரு டைமு, அமெரிக்காவில் சூரியன் உதயம், இங்கே அஸ்தமனம் வேறு டைம், அங்கே அஸ்தமனம் வேறு டைம், லொக்கேஷன் கூட டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால தான் மனிதர்கள் இத்தனை விதமான பெர்முட்டேஷன் காம்பினேஷன், இத்தனை விதமான ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஸோ உலகத்தில் கிரகங்கள் இருக்கிறது உண்மை. அந்த 9 கிரகங்கள் நம்முடைய 9 ஓட்ட வழியாக தான் நம்ம லைஃப்பை ஆப்ரேட் பண்ணுது. ஐயர் கட்டம் போட்டு கொடுத்தாலையும் கட்டம் போடாமல் இருந்தாலையும் அந்த கிரகங்களுடைய ஆள்கைப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. ஆனால் எல்லா கிரகமும் எல்லாருக்கும் கெட்டதும் செய்யாது, எல்லாருக்கும் நல்லதும் செய்யாது. எல்லா கிரகமும் எல்லாருக்கும் கெட்டது இல்லை, எல்லாருக்கும் நல்லது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கலாம். அந்த மேனேஜர் சில பேர்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறான்னா சில பேர் அவனுக்கு பார்த்தாவே புரியாது, நோண்டிக்கின்னு இருப்பான், ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சின்னு இருப்பான் அவங்க வேலையில். அந்த மாதிரி இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அந்த பொசிஷனை வச்சுக்கிட்டு நமக்கு ப்ளீஸிங்காக சிலது இருக்கும், நமக்கு எனிமிகளாக சிலது இருக்கும். இதை நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள், ஈக்குவலாக நம்மளை ட்ரீட் பண்ணுற சமநிலையில் இருக்கிற கிரகங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. அண்ட் சில கிரகங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேதுன்னு எடுத்துக்கோ, எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத வச்சு அது நல்லது கெட்டதெல்லாம் செய்யும். கேது 10வது வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோ, லக்னத்திலிருந்து 10வது வீட்டில், அப்போது நீ சாமியார் ஆகிடுவேன். அமிர்தானந்தமய ஜாதகத்தில் 10ல் கேது இருக்குதா, அந்த மாதிரி சாதாரண ஒரு ஃபிஷர் உமன் கம்யூனிட்டியில் வந்தோ பாரு, இன்றைக்கி அமிர்தானந்தமய காலேஜ் ஆச்சு, யூனிவர்சிட்டி ஆச்சு, உலகம் பூரா ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி ஒரு ஃபாலோவிங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா, இப்படி பாசிபிள் இருக்குது. இப்போ கிரகங்கள் யார் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப்பெல்லாம் மாறும். மேஷம் பண்ணுறாங்க, மேஷத்தில் ராகு இருந்தால் அவங்களுடைய வாக்கு பலிக்கும். மேஷ ராகு வாக்பலிதம் சொல்லுவாங்க. இப்போது 6ல் சேட்டன் இருந்தது, அது இருக்கிற பொசிஷனை வச்சு உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது 11. இதுக்கு முன்பிறவிகளில் நீங்கள் என்னெல்லாம் பூஜை புனஸ்காரம் தானம் தர்மம் பண்ணிங்களோ அதை வச்சு வரும். தவமும் தவமுடையார்க்கே யாமம், நற்கரிசை ஓடக்காரர் முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்கோ அதை வச்சு மற்ற கிரகங்களெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணி இவனுக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்து எப்படியாவது லைஃப்பில் மேலே கொண்டு வரதுக்கு பார்க்கும். இது எல்லாத்துக்கும் காரணமெல்லாம் இருக்குது. வாக்குஸ்தானம், எந்த குடும்பத்தில் பிறக்கணுங்கிறது, ருண ரோகஸ்தானம், ருணம் ரோகம் என்ன வியாதிகள் கடன்கள் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் 10 ஜீவன பாக்கியம், அடுத்தது தர்ம கர்மாதிபதி யோகம் 9வது வீடு, இப்படி 11ல் பூர்வ புண்ணிய ஸ்தானம், இப்படி பல காரணங்கள் காரியங்கள் இருக்குது. ஓரளவுக்கு ஜாதகம் ஜோசியம்லாம் நல்லா பார்க்க தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களால உங்கள் லைஃப்பை கரெக்டாகவே ப்ரெடியூஸ் பண்ண முடியும், ஓரளவு பண்ண முடியும். இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஹேமமாலினின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. ஸ்டார் டெல்லர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதில் அட்டைப்படத்தில் குஜராத் பிரைம் மினிஸ்டர் இருந்தால அவன் படம் என் படம் ரெண்டுத்தையும் போட்டு இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட எல்லாம் போய் இந்த ஆள் யாருன்னு சொல்லாமல், என்னை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இதுக்கு பலன் சொல்லுங்கன்னாங்க. அப்போ அதில் என்ன பலன் வந்ததுன்றது இவங்க சொல்லுவாங்க. Siva Shankar Baba is lovingly called God Uncle by thousands of followers in India and abroad. He is a messenger of God, breathing love and preaching love. And the introduction, இந்த கடவுள் மாமா காட் அங்கிள் அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள். அதனால் நான் 1984 கங்கையில் குளிக்கிறதுக்கு போனேன். முதல் தடவை அப்போ தான் கங்கையில் டுபுக் பண்ணுறேன்.
ஹரிக்கு பயிரிங்கிற இடம் ஹரித்வாரில் இருக்குது. ஒரு டவர் கிளாக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என் பையை வச்சுட்டு, அந்த கையில் அந்த காலத்தில் ஷர்ட்டு போட மாட்டேன், செருப்பெல்லாம் போட மாட்டேன், 2 கலர் வேஷ்டி இருக்கும், காவி வேஷ்டி இல்லை கருப்பு வேஷ்டி இருக்கும், ஒரு துண்டு இருக்கும், ஒரு கோபால் பல்புடி இருக்கும். சோப்பெல்லாம் போடுற பழக்கமே இல்லை அந்த காலத்தில். ஸோ அந்த ஜுவல்னா பேக்கில் இந்த ஐப்பசாமி கருப்பு பேக் எல்லாம் தோல் அதை கங்கை கரையில் அரிக்கி பயிரில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து முங்குறேன் கங்கையில். இப்போ பச்சை பாவாடை கட்டின்னு ஒரு 3 to 4 வயசு குழந்தை இப்படி வந்து நின்றுட்டு அங்கிள் இத்தனை சால்கே பாத் अब आए वो नहाने के लिए அப்படின்னா. மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்திருக்கியா அப்படின்னா. எனக்கு என்னடா ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் குளிக்க வந்திருக்கியா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறேன். அங்கிள் இத்தனை சால்கே பாத் अब आए वो नहाने के लिए அப்படின்னா. நான் யாரான ஆச்சரியமாக பார்க்குறேன், அவன் காணாமல் போயிட்டான். இது ஒரு உதாரணம். அப்போ கங்கை தாய் சிவசங்கர் பாபாவை முதல் தடவை அந்த அரிக்கி பயிரில் ஸ்நானம் பண்ணுற போது அங்கிள்னு கூப்பிட்டாளா, இது மாமா. அதுக்கடுத்து நான் கைலாஸ் மலைக்கு போகிற போது மலையை சுற்றி வர்றேன்ல, அந்த மாதிரி சுற்றி வர்றபோது முருகர் ஒரு குழந்தையாட்டம் வந்தார். கைலாசில் நிறைய சாலகிராமம் கல்லுங்க இருக்கும், அது மேலே வில் அம்பு தாமரை பூவு இந்த மாதிரி பாதங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். வாட்டர் மார்க்கிங்ஸ்னுவாங்க அந்த கல். அந்த மாதிரி நிறைய கல்லை அள்ளி முருகர் என் கையில் கொடுத்தாரு. ஃபிசிக்கலாக முருகர் குழந்தையாட்டம் வந்து இவ்வளோ கல்லை அள்ளி என் கையில் வச்சு, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னாரு. தமிழில் பேசுனார். ஏன்னா அவரும் மாமான்னு கூப்பிட்றாரு. மாமா இதை வச்சு அப்பாவுக்கு என்ன, யார் சிவபெருமானுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னா ஆன்மீகத்தில் நீ எதையாவது சாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ கங்கை தாயும் அங்கிள்ன்றா, முருகப்பெருமானும் அங்கிள்ன்றாங்க. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? இந்த அங்கிளுங்கிறது நல்ல உறவு தான். தேவாரத்தில் சிவபெருமானை பற்றி பாடுகிற போது சொல்கிறாங்க, அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னா. அன்புள்ள மாமா மாமி எல்லாமே நீ தான் அப்படின்னா, மாமனும் மாமியும் நீ அப்படிங்கிற வார்த்தை வரும். அதனால் நான் இவர்கிட்ட உக்காந்துருந்தேன், விசிறி சாமியாரில் திருவண்ணாமலையில் அவர்கிட்ட நான் உக்காந்துருக்கேன். அப்போ தான் அவர் சொன்னார், நீ புட்டபர்த்தி போயிட்டு வா அப்படின்னு. புட்டபர்த்தி போயிட்டு சிவராத்திரிக்கு அங்கே இருந்துட்டு நான் வந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலி இங்கே பெசன் நகரில் மகாராஜா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு 3வது வீடு அலங்கார் கன்சாம்பிள்னு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அவர் இடம். அவர் சைவ பிள்ளைமார் சங்கத்துக்கெல்லாம் தலைவரெல்லாம் இருந்திருக்கிறாரு. இங்கே லேடிஸ் பீச் ரோட்டில் ப்ரீவோ ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனியில் அவரும் பார்ட்னராக இருந்தார். இன்னொரு ஆள் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஐடி, அவரும் திருநெல்வேலிக்கார். அப்போ அவருடைய ஃபேமிலி அங்கே உட்காந்துருந்தது. நான் புட்டபர்த்திக்கு போயிட்டு விசிறி சாமியார்கிட்ட வரபோது அந்த கன்சாம்பிள்ளியோட ஃபேமிலி, அந்த பேத்தி செல்வி, இவங்கெல்லாம் உட்காந்து இருக்காங்க. அப்போ அந்த சாமி விசிறி சாமி கேட்குறாரு, செல்வி யூ நோ திஸ் அங்கிள் அப்படின்னு, இந்த மாமா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, இது கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிசி இது என்னம்மா கடவுள் மாமான்னு, இந்த மாமா எப்போ பார்க்க கடவுளை பற்றியே பேசின்னு இருக்காரு அப்படின்னு. அப்போ சாக்லேட் கொண்டு வந்தால் சாக்லேட் மாமா, அந்த மாதிரி கடவுளை பற்றியே பேசுகிறதுனால கடவுள் மாமா, இந்த மாதிரி ஒரு பேர் வருது. அதில் முதல்ல என்னை பற்றி சம்ரக்ஷனால வந்த ஒரு புக்குக்கு பேரே கடவுள் மாமான்னு வச்சோம். அந்த காலத்தில் மண்ணடியில் ஒரு புக்கு, இப்போ கொஞ்சம் தான் இருக்கும், அவுட் ஆஃப் பிரிண்டில் இருக்கும். அது கடவுள் மாமாங்கிற புக்கு அப்படி தான் வந்தது. ஏன்னா கங்கை தாயும் மாமாங்கிறா, அப்புறம் விசிறி சாமியார்கிட்ட ஒரு குழந்தையும் கடவுள் மாமான்னு சொல்லுது, முருகப்பெருமானும் கடவுள் மாமான்னு சொல்கிறான். அதனால் ரொம்ப அது கரெக்டாக இருந்ததுன்றதுனால நம்ம கடவுள் மாமான்னு அந்த புக்குக்கு பேர் வச்சோம். ஸோ அதில் வருது மாதிரி அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டரில் ஹேமமாலினி மேடம் என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்ட் ஆஸ் காட் அங்கிள் பை thousands of his followers அப்படி. He is an Akshaya Patra of love and divinity. He is an apostle striving to enable mankind to fill the divine void within themselves. He does not don the robes of a sannyasi. நம்ம என்னை பற்றி எழுதுறா, அவர் சாமியார் மாதிரி வேஷத்தெல்லாம் கட்ட மாட்டார், ஆனால் அவர் அட்சய பாத்திரம் மாதிரி வர்ற ஜனங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. Nor does he maintain any semblance of a saintly life. சாமியார் மாதிரி வேஷம்லாம் கட்ட மாட்டார், செயின்ட்லி லைஃப்பும் லீட் பண்ண மாட்டார். He talks and dresses just like each and every one of his மாதிரி உலகத்தார் போல் உண்டு. தாய்மானவர் சொல்கிறார், ஹையஸ்ட் லெவல் என்ன, நீ இட்லி சாப்பிட்றியா நானும் இட்லி சாப்பிட்ணும், நீ ட்ரெஸ் பண்ணுறியா நானும் ட்ரெஸ் பண்ணணும், உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்த்.
நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். இதுதான் ஹையஸ்ட் லெவல். அவங்கள மாதிரியே சாப்பிட்ணும், அவங்க பாஷை பேசணும், அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும். இப்போ தாய்மானவர் சொல்கிறார், எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனமிருக்கும் மோனத்தை. முத்தன்னா லிபரேட்டட் பர்சன் who has got his soul out of the பாடின்னு அர்த்தம். அதுதான் முக்தின்றது. முக்தன் மனம் இருக்கும் மோனத்தை, அவங்க மைண்டு டோட்டலாக பிளாங்காக இருக்குமா. அதனால் அவங்க எக்கோலம் கொண்டால் என்ன, எப்படி இருந்தால் உனக்கு என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன அப்படின்னா how they behave, எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு அர்த்தம். His down-to-earth and worldly appearance forces even the most determined doubting Thomas to strike an immediate rapport with him and pour his heart out to him. ரெண்டு விதமும் இருக்கும். சில பேர் இந்த காவி கோமணம் கட்சியில் கையில் வாத்து ஓட்டுற குச்சியெல்லாம் வச்சுருந்தா தான் சாமியார் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு சிவசங்கர் பாபா நம்புறதில் 1000 ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சாமியாரன்னு இல்லையே அப்படின்ற மாதிரி. சில பேர் அந்த மாதிரி சாமியாருங்கெல்லாம் போய் ஏமாந்தவங்க, ஏதோ ஒரு வகையில் துட்டுக்கிட்டெல்லாம் கோவிந்தா கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லடா ரொம்ப நேச்சுரலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. He practices informal spiritualism. இன்ஃபார்மல் ஸ்பிரிச்சுவலிசம் என்னென்ன? ஃபார்மல்னாக்கா நீங்கள்லாம் வரணும், இடுப்பில் வேஷ்டி துண்டு மடித்து கட்டிக்கணும், இப்படி வச்சுக்கணும், அதெல்லாம் ரொம்ப ஃபார்மல். இங்கே வெரி இன்ஃபார்மல். ஈவன் சில்ட்ரன் can sit in the way, talk in the way, do in the way they want. His weapons are merely simplicity, love and laughter. சிரிப்பாரு, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். With this deadly trio, he spreads his practical, relevant spiritual message. Renunciation is neither adding anything nor leaving anything. It is just leading the life which God has destined on you, accepting the joy and sorrow as it comes with equanimity of mind and keeping your thoughts always pinned on to God. சிவசங்கர் பாபா என்ன சொல்கிறாருன்னா, துறவுன்றது எதையும் சேர்த்துக்கிறது இல்லை, எதையும் விட்டுறது இல்லை. நாட் ஆடிங், நாட் லீவிங் எனிதிங். கடவுளால் உனக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்திருக்கோ அதை சகஜமாக வாழ்கிறது. நீ கடவுள் எப்படி ஒன்று வச்சுருக்காரோ உலகத்தில் அதே மாதிரி அப்படியே சகஜமாக வாழ்ந்து கொண்டு எண்ணத்தை மாத்திரம் கடவுள்கிட்ட வைக்கிறது. இந்த உடம்பு உலகத்தில் இருக்கிற மாதிரியே வச்சுக்க வேண்டியது. எண்ணத்தை மாத்திரம் கடவுள்கிட்ட வச்சிடணும். மகிழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டையும் தாண்டிய நிலையில் அவங்க செயல்படணும். He offers spiritual counseling to troubled human souls. He heals and cures various ailments with his prayers. அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லா வியாதியும் தொட்டாவே சுமார் பண்ணிடுவேன். ஸோ அது ஒரு காலம். அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன். நான் காரணம் இருக்காது, அப்புறம் சொல்கிறேன். He solves numerous problems of suffering devotees with his prayers. He is Siva Shankar Baba, loved and revered by millions in India and abroad as God Uncle. Siva Shankar Baba does not accept any reward in cash or kind for his numerous spiritual gifts. அவர் யாரிடத்திலும் எந்த கட்டணம் காணிக்கை உண்டி நிதி வசூலெல்லாம் செய்யறதில்லை. All he asks for is faith, undying. நம்புங்க. அது ஒன்று தான் அவர் எல்லார்கிட்டையும் கேட்கறது, வேற எதுவும் கேட்கறது இல்லை. Undying faith in him and in the Almighty. Faith can move mountains, it is said. Faith in Siva Shankar Baba can even move the Almighty. Siva Shankar Baba renders invaluable service to tortured human souls and to the society as a whole through his institution Samratchana, the Center for Self-Realization. And truly, any visitor to Samratchana comes back with a better understanding of self at his own pace. No particular philosophy is stuffed onto him. சம்ரட்சணான்றது இந்த அமைப்பு இவர் உருவாக்கியிருக்காரு. இங்கே யார் மேலேயும் எந்த கருத்தையும் திணிக்கிறது இல்லை. யார் மேலேயும் எந்த கருத்தையும் திணிக்கிறது இல்லை. He has organized free eye camps, free medical checkups, scholarships for poor students, etc. பெரிய அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பெரிய அளவுக்கு பண்ணோம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பாயிண்ட்க்கு வா. அப்புறம் உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி விட்டுரு வேற. Hand readings by K. Murali Rao.
The lifeline is well formed up to the age of 75 without any cut. எனக்கு 76 வயசு ஆயுசுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் இவருடைய ஆயுசு வந்து 75 வயசுக்கும் பக்காவாக ஃபார்ம். இப்போ எனக்கு 74 வயசு ஆகுது. During the childhood, the subject would have suffered very much health-wise. As the lifeline is broad, the subject will suffer from small ailments now and then. The health will be a problem only after the age of 60. The fate line starts from the middle of the palm. It goes up to the mount of Jupiter. This means the subject must be very influential and self-employed in a powerful way. The sun line has started at the age of 35 from the heart line. The subject has spent a lot of money up to the age of 39. There are two sun lines going parallel. This indicates that the subject will be having income from two sources, but of the two lines, one stops at the age of 50. Thus, the double income stops at the age of 50 itself. At the age of 49, the subject will get a lump sum of money either through speculation or by selling some ancestral properties. The headline has dropped into the mount of moon, which means the progress of the subject is helped more by imagination. The heart line is well developed. This shows that the subject will be good and pleasing while moving with friends and relatives. The marriage of the subject must have been at the age of 22 or 30. The family life will be good as the mount of Venus and heart line are well placed. The subject will have progeny. The fate line starts from a bud-shaped flower. எங்களுக்கெல்லாம் கேட்குது. The fate line starts from a bud-shaped flower line at the center of the palm. This is considered to be of bestowing divine powers. There is perpendicular line on the mount of Jupiter going straight to the bottom of the Jupiter finger. This is a very rare line which leads the subject to a spiritual life and helps him attain divine powers. Horoscope analysis by G. Vijay. இதெல்லாம் கைரேகை இது எந்த காலத்துலையும் சொன்னது. ஐ திங்க் இட் வாஸ் இன் 96. அதுக்கப்புறம் என் கை எவ்வளோ மாறி போச்சு. அதை விட 1000 folds டிவைன் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்தாச்சு கையில். For Pisces ascendant, Sun is benefic and Jupiter, Moon and Mars are major benefics. Mercury is malefic and Saturn and Venus are major malefic. Atipapa. Mercury is in retrogression and combust. Mercury's malefic influences are nullified by inferior conjunction, so harm will be done. Saturn is aspected by Jupiter. In general, it can be said that all the planets are positioned in such a way to help the native in every possible way. Birth on an Amavasya day, Sun and Moon remaining 10 degrees apart approximately shows the highly spiritual nature of the native. The native must have done great punya in the previous birth. Saturn in the 6th from the ascendant and 8th from the Rashi, aspected by Saturn, has bestowed good health and longevity to the native. Saturn is aspected by exalted Mars also. Thus, Saturn is controlled by a strong Jupiter and exalted Mars. 12th house is aspected by Saturn, blessing the native with jnana. Rahu and Ketu are in movable sign. The second house indicating speech is very strong, being aspected by Jupiter, Lord of Lagna and 10th, and Mars, Lord of 2nd and 9th house. Thus, his life's mission is preaching good ideals and love to humanity. Jupiter and Venus, 7th aspect, falling on the 4th house, shows the worldly ties of the native. After the end of Jupiter Dasa, the native will be completely detached from the worldly ties and lead a saintly life.
Lord of Lagna is in the 10th Karmasthana with 3rd and 8th Lord. The combination of a major benefic and major malefic ensures a moderate spiritual life in Jupiter Dasa. According to Parasara's Vimsotari Udu Dasa system, the native will be starting Saturn Dasa very soon, which will take him to great heights of spirituality. From the first Drekana, it can be perceived that the native's past life was also highly spiritual. Like Bhishma of Mahabharata, the native will attain Samadhi according to his will, Swachinta Marana, after his life's mission is fulfilled. Horoscope analysis by A. Balashekar. The first factor to be looked into this chart of a spiritual personality is the disposition of the houses 5, 9, 11 and 12. The fifth house stands for spiritual inclination. It also denotes initiation of mantra and chanting of mantra, etc. Ninth is the house of faith, wisdom and divine worship. It also denotes meritorious deeds, sacrifice, charity, good conduct, respect to elders or God, pure and higher thoughts. The 11th house is the house of Siddhi, signifying fulfillment of desire. From 11th house, all questions concerning devotion to God, gain of knowledge, etc. are to be predicted. The 12th house rules man's final emancipation from the chain of births and deaths and his merger with the cosmic soul. Also, one's inclination towards religion and devotion to God are based on the sign occupied by the Jupiter. Jupiter is described as a teacher who gives us the true knowledge. As per KP system, if the sublord of Lagna cusp in any way connected to the house 5, 9, 10 and 12 and also Saturn, he will denounce the worldly life. In the above chart, the first cusp sublord is Rahu. Rahu represents Mars, lord of 9th Bhava. But Mars represents second cusp also, the house of family. So in the initial stage, the native had family. Mars had clear connection with the houses 9 and 11. So later, the native denounced the worldly ties. 9th cusp sublord is Saturn, lord of 11th and 12th, with no planet in its stars and aspects 12th house. Therefore, Saturn gives the 9th cusp qualities, spiritual advancement, and 12th cusp qualities, performing penance and moksha more predominantly, and 11th cusp features fulfillment of ambition and pleasures feebly. 11th cusp sublord is Mercury, positioned in the 11th bhava with no planet in its stars. So the attainment of moksha is promised. In the chart, Saturn, the planet for tapas and philosophy, is in the sign Leo, the fifth sign of the natural zodiac, which tells about his spiritual life. The Saturn is also being lord of 11th, that is Siddhi, and 12th, which is moksha, aspects 12th bhava. Saturn is in the star of Ketu, a spiritual planet, and Ketu is also signifying houses 2, 3, 9 and 10. If denotes the native's achievement in spiritual life. The Lagna Lord Jupiter, a noble planet for spiritual life and philosophy, is in the 10th bhava and is in rapt conjunction with Venus, Lord of 3 and 8. Jataka Alankaram, a Tamil astrological treatise, clearly mentions that if Jupiter is powerfully positioned in 10th bhava, one will denounce the world. In the chart, Jupiter is in its Moola Trikona Rashi. So Jupiter offered him all the saintly qualities. The native got enlightened in Rahu Dasa and Chandra Bhukti. We have already discussed Rahu, moon, the lord of 5th, positioned in the 10th bhava. So the native has entered into his spiritual life in the above period, as both the planets were responsible for his advancement and success in the spiritual life. The current dasa is Jupiter,
Jupiter denotes success and spiritual advancement. The next dasha, Saturn, starts on 26th October 2002. Saturn, the sub-lord of 9th cusp with no planet in its stars, will give him great success in spiritual life throughout its period of 19 years. But the native should take care of his health, as Saturn in the 6th cusp will display its qualities. This chart can well be compared with the chart of His Holiness Kanchi Kamakoti Peetathipati Jagadguru Sri Chandrasekhara Saraswati. என்ன சொல்கிறாங்க, காஞ்சி மகாபெரியவருடைய ஜாதகமும் இந்த சிவசங்கர் பாபாவுடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய நிலை இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி ஜாதகம் அப்படி. In Shankaracharya Swamigal's chart, Ketu and Saturn are conjointed in Virgo. It gave him all the success and fame, as both the planets are responsible for spiritual advancement. In this chart also, Saturn aspects Ketu powerfully. The native will spread his message all over the world in Saturn Dasa, and he will get success in his mission of spirituality. Astronumerology by A. Balashekar. The date of the birth of the native is 28 January 1949. Total is 7. Number 7 represents Ketu, a spiritual planet. In his birth chart, Ketu represents Venus, positioned in the 10th bhava with Jupiter. So, by birth, he is destined to become a spiritual giant. The total of his name is 3. Siva Shankar, representing Jupiter, another spiritual planet positioned in the 10th bhava. The key planet for spiritual life, Jupiter, aspects Rahu and Saturn. Hence, Rahu Dasa, Jupiter Dasa and Saturn Dasa will give him spiritual advancement. The above 3 planets represent number 4, 3 and 8 respectively. So, the important ages in his life are 30, 31, 34, 35, 39, 40, 43, 49, 52, 53, 57, 58 and 61. At the age of 35, the native denounced the worldly life, wandered in the forests and attained jnana. At the age of 43, the native started the institution Samratchana for the upliftment of humanity. Signature analysis by N. Magudeshwaran. The signature is applied in the horizontal position. Tail mark strokes are found here. This is an indication of optimistic thoughts. The loop cutting between the letter strokes in the signature denotes the native's intelligence, magnanimity and sympathy towards the suffering humanity. The star mark in his signature shows that he is an extraordinary man. By looking into the box cutting and aromatic strokes, it can be inferred that he is economically sound, which will be utilized for the enhancement of the poor. His future life will be dedicated to the service of the public. இதெல்லாம் அந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் 1996 எல்லாம் இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்லாம் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2. ஒன்று வந்து இவர் மகாபாரத்து பீஷ்மர் மாதிரி, இவர் நினச்சாதான் சாவார் அப்படிங்கிறது. 2வது காஞ்சி மகாபெரியவர் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியே சனியும் கேதுவும் இவர் ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது. அதனால் 2 பேரும் எதை சாதிக்கணுன்னாலும் சாதிச்சுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது அதில் வந்து. அதே மாதிரி வித்வான் லக்ஷ்மணன், உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் அவர் 18 வாரம் என்னை பற்றி எழுதினார். அவருடைய பாலஜோதிட இஷ்யூவில் என்னை நேரில் வந்து பார்த்துருக்காரு. 18 இஷ்யூஸ் எழுதினார். இந்த மாதிரி ஒரு ஜாதகம், ஒரு கைரேகை, இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு 18 வீக்ஸ் எழுதினார். அது கூட ஒரு புக்கு இருக்கும் நம்மக்கிட்ட, இப்போ வேண்டியதில்லை, இருக்குது நம்மக்கிட்ட, அந்த புக் இருக்குது. அவர் என்ன எழுதினாரோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதாவது I was to live only up to the age of physical 76, but it also applies, நான் நினச்சா எவ்வளோ நாள் வேணால் இருக்கலான்னு. அதாவது நான் நினச்சா என்னுடைய லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி. அதர்வைஸ் அக்கார்டிங் டு தி அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் 76 இது பண்ணேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நீடு இல்லையா. இன்றைக்கி வரைக்கும் ஏதோ சாமி புண்ணியத்தில் ஆரோக்கியமாக இருக்கேன். அதனால் இன்னொருத்தருக்கு பாரமாக இல்லாத இருக்கிற போது நம்ம பிளான் பண்ணணும் என்ன பண்ணுறது. குறை ஒன்றுமில்லை
இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.